ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா 50 சூப்பரான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் தமிழில் பேசிகிட்டு இருந்திருப்போம் இல்லையா? அந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் இங்கிலீஷில் எப்படி பேசலாம், ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஒவ்வொரு சென்டென்ஸாக தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லித்தரேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இங்கிலீஷ் நீங்கள் சூப்பராக பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நிறைய டைம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நண்பர்களை வீட்டிற்கு அழைத்தேன். I invited my friends home. I invited my friends home. அவள் கார் ஓட்ட கற்றுக்கொண்டாள். She learned driving. She learned driving. அவர்கள் பழைய காரை விற்றனர். They sold their old car. They sold their old car. நாம் சூரிய உதயத்தை பார்த்தோம். We watched the sunrise. We watched the sunrise. அவன் புதிய கடையை தொடங்கினான். He opened a new shop. He opened a new shop. நான் கடற்கரைக்கு சென்றேன். I visited the beach. I visited the beach. அவள் தேநீர் தயாரித்தாள். She prepared tea. She prepared tea. அவர்கள் காரை கழுவினர். They washed the car. They washed the car. நாம் கோர்ஸில் சேர்ந்தோம். நாங்க ஒரு கோர்ஸ்ல சேர்ந்தோம். We joined the course. We joined the course. அவன் வேலையை மாற்றினான். He changed his job. He changed his job. நான் பிரச்சனையை தீர்த்தேன். I solved the problem. I solved the problem. அவள் நாவலை முடித்தாள். She finished the novel. She finished the novel. அவர்கள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தனர். They organized the event. They organized the event. நாம் உயிரியல் பூங்கா சென்றோம் அல்லது நாங்கள் உயிரியல் பூங்கா சென்றோம். We visited a zoo. We visited a zoo. அவன் காய்கறிகள் வாங்கினான். He bought vegetables. He bought vegetables. நான் செய்தித்தாள் படித்தேன். I read the newspaper. I read the newspaper. அவள் பரிசை திறந்தாள். She opened the gift. She opened the gift. அவர்கள் ஏழைகளுக்கு உதவினர். They helped poor people. They helped poor people. நாங்கள் எதிர்காலம் பற்றி பேசினோம். We discussed our future. We discussed our future. அவன் மின் விளக்கை மாற்றினான் அல்லது பல்பை மாற்றினான். He changed the bulb. He changed the bulb. நான் டிக்கெட் பதிவு செய்தேன். I booked the tickets. நான் டிக்கெட்டுகள் பதிவு செய்தேன். ப்ளூரல்னா டிக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒன்றுனா டிக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, I booked the tickets. அவள் மேடையில் நடனமாடினாள். She danced on stage. She danced on stage. அவர்கள் தேர்வை முடித்தனர். They completed the exam. They completed the exam. நாம் பிக்னிக்கை ரசித்தோம். நம்ம பிக்னிக் போயிருக்கோம். பிக்னிக்கை ரசித்தோம். We enjoyed the picnic. We enjoyed the picnic. அவன் பைக்கை கழுவினான். He washed his bike. அவனோட பைக்கை கழுவினான். He washed his bike. நான் கடிகாரத்தை சரி செய்தேன். I repaired my watch. I repaired my watch. அவள் பிரியாணி செய்தாள்.
She cooked biryani. She cooked biryani. அவர்கள் புதிய நகரம் சென்றனர். They visited a new city. They visited a new city. நாங்கள் கால்பந்து விளையாடினோம். We played football. We played football. அவன் பரிசு பெற்றான். He received a gift. He received a gift. நான் இரவு முழுவதும் படித்தேன். I studied all night. I studied all night. அவள் ஒரு உடை வாங்கினாள். She bought a dress. She bought a dress. அவர்கள் கடையை சீக்கிரம் திறந்தனர். They opened the shop early. They opened the shop early. நாங்கள் ரயிலில் பயணம் செய்தோம். We traveled by train. We traveled by train. அவன் உண்மையை சொன்னான் அல்லது அவன் உண்மையை பேசினான். அதை எப்படி சொல்லுவீங்க? He spoke the truth. He spoke the truth. நான் சொந்த ஊருக்கு சென்றேன். I visited my hometown. I visited my hometown. அவள் காஃபி செய்தாள். அவள் காஃபி போட்டாள். She made coffee. She made coffee. அவர்கள் திருமணத்தில் கலந்து கொண்டனர். They attended the wedding. They attended the wedding. நாங்கள் பூக்கள் நட்டோம். We planted flowers. We planted flowers. அவன் ஒரு முதியவருக்கு உதவினான். He helped an old man. He helped an old man. நான் என்னுடைய பட்டப்படிப்பை முடித்தேன். I completed my degree. I completed my degree. அவள் மெசேஜ் அனுப்பினாள். She sent a message. She sent a message. அவர்கள் சாலையை சரி செய்தனர். They repaired the road. They repaired the road. நாங்கள் மளிகை ஜாமான்கள் வாங்கினோம். We bought groceries. We bought groceries. அவன் போட்டியில் வென்றான். He won the match. He won the match. நான் மருத்துவரை சந்தித்தேன். I visited the doctor. I visited the doctor. அவள் அறையை சுத்தம் செய்தாள். She cleaned her room. அவளோட ரூமை க்ளீன் பண்ணா. She cleaned her room. அவர்கள் புதிய வீடு கட்டினர். They built a new house. They built a new house. நாம் விடுமுறையை ரசித்தோம். We enjoyed the holiday. We enjoyed the holiday. அவன் தொழில் தொடங்கினான். He started a business. He started a business. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது 50 சென்டென்சஸ்? சூப்பராக இருந்ததா? நீங்களும் என் கூட சேர்ந்து செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த அந்த 50 சென்டென்சஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இங்கே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு 20 seconds டைம். Your time starts now. டைம்ஸ் அப். வெரி குட், சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. இப்போ ஆன்சர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அதை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த 50 சென்டென்சஸை வீட்டில் வச்சு நீங்கள் பேசும்போது இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மறக்காது. ஏன்னா இங்கிலீஷ் நீங்கள் சரளமாக பேச விரும்புகிறீங்கன்னா தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது மிக மிக முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.